வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 8ஆம் தேதி நடந்த குரூப் 2 மெயின்ஸ். அந்த மெயின்ஸ்ல தமிழ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த தமிழ் கொஸ்டின்ஸ்ல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஏன் எப்படி கேட்டிருக்காங்க, இது எப்படி இருந்துச்சு கொஸ்டின் ஈஸியா கஷ்டமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா மாடரேட்டா தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா கொஸ்டின்ஸ் என்னன்னு தெரியுது, ஆனா அதுக்கான ஆன்சர் என்னன்றது தெரியல. ஈஸியா என்ன பண்ண முடியல, ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேயோ எப்பயோ எடுத்த புக்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அப்ப இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2025 குரூப் 4 குரூப் 2 அடுத்து இருக்கு. ஜூலைலையும் செப்டம்பர் அக்டோபர்ல நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நியூ சிலபஸ் படி தான் வருது. அதனால இது பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம எதை படிக்கணும் அப்படின்றது ஈஸியா என்ன பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு கண்டிப்பா ஒரு 95 மார்க் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப கண்மூடி படிக்கிறத விட எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த சோர்ஸ் எல்லாம் படிச்சா நம்மளால ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த கொஸ்டின்ஸை ஓவராலா பார்ப்போம். எத்தனை கொஸ்டின்ஸ் எது எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ ஓரெழுத்து ஒரு ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி தானே, அப்போ 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு, நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியா போட்டுடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். கரெக்டா? ஆனா இங்க கேட்கக்கூடிய கொஸ்டினை பாருங்க. ஐ, ஓ, ஔ, நூ இதெல்லாம் நம்ம கேள்விப்படவே இல்லை நூலாம். அப்ப இங்க கேட்டிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த 42ல இருந்து வந்திருக்கா, ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கானா கண்டிப்பா கிடையாது. ஆனா ஓரெழுத்து ஒரு மொழி டாபிக்ல இருக்கு. அப்ப இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்கு. நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல், அதாவது கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண மெட்டீரியல், தமிழ் மெட்டீரியல்ல ஓரெழுத்து ஒரு மொழியில கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. ஓ அப்படின்னா என்னன்னா கொன்றை அப்படின்ற வார்த்தை இங்க இருக்கு. ஔ அப்படின்னா பூமி அப்படின்ற வார்த்தை இங்க இருக்கு. கா அப்படின்னா துலாக்கோல் அப்படின்ற வார்த்தை இருக்கு. நூ அப்படின்னா யானை அப்படின்னு குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. மை அப்படின்னா மலடி அப்படின்னு குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு. அப்ப இது மேக்சிமம் இந்த ஓரெழுத்து ஒரு மொழி எதுல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப இவ்வளவு விஷயத்த நம்ம மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், ஹை ஸ்கோர் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம படிச்சுதான் ஆகணும். அப்ப இதுல ஹை ஸ்கோர் 95 நம்ம தமிழ்ல எடுக்கணும்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், இதை படிச்சுதான் ஆகணும். அப்ப ஈஸியா ஷார்ட்கட் வச்சு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அடுத்த அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்ய. கோல் 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 இது எல்லாத்துக்கும் ஒலி வேறுபாடு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டினும் ஒலி வேறுபாடு இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கோல் கோலுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா அம்பு, இலந்தை, கம்பு. இந்த வியாழம்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பு, புலி. இது நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இது நம்மளுக்கு புதுசா இருக்கு. இது எல்லாமே எங்க இருக்குன்னா ஓல்டு புக்ல இருக்கு. 11th 12th ஓல்டு புக்ல சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த ஆஸ்திசியன் என்ற ஆங்கில சொல்லிற்கு நேரான ஆங்கில சொல் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு நேரானது பாத்தீங்கன்னா அழகு கலைஞர். பிழைகளற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பிழைகளற்ற தொடர்னு சிலபஸ்ல இருக்கு. அதுல கொஸ்டின்ஸ் என்ன பண்ணி பேஸ் பண்ணி வந்திருக்கு நமக்கு. மரபு சொல் இது நம்ம ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா போட்டுடலாம். அப்ப பாதி கொஸ்டின் ஈஸியா இருக்கு, பாதி கொஸ்டின் என்னன்றது தெரியல. எலினா என்ன, குட்டி, யானைனா கன்று, குதிரைனா மரி, நாய்னா குருளை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா போட்டுடலாம். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது எங்க இருக்குன்னா 11th 12th புக்ல இருக்கு, பழைய சிறப்பு தமிழ்ல இருக்கு. கேளார் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, கேளார்னா பகைவர், ஓகேவா, கேட்டார்னா நண்பர். அப்ப இது என்னன்னா ஒரு பொருள்ல இருந்து நம்மளுக்கு எதிர்ச்சொல்ல என்ன பண்ணிருக்காங்க அவங்க கேட்டிருக்காங்க. நல்லா பாத்துங்க. அகலாது அப்படிங்கிறது அணுகாது. அப்ப எதிர்ச்சொல் வந்திருக்கு, ஓரெழுத்து ஒரு மொழி வந்திருக்கு, ஆங்கில சொல்லுக்கு எதிரான தமிழ் வந்திருக்கு, ஒலி வேறுபாடு அறிந்து அதுவும் வந்திருக்கு. பிரித்தெழுக கேட்போம்னு சொல்லலாம் கேட்டாங்க. இது பேசிக்கான கொஸ்டின். நம்ம ஸ்கூல் புக் பின்னாடி இருக்கக்கூடியது. கண்டு கூட்டல், எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், இது நம்ம புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வாழ வேண்டுமெனில் தொழில்கள் வளர வேண்டும் ஐயா அப்படின்ற கூற்றினை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு. அப்ப செய்யில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. புலவர் சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நக்கீரர். தற்கால அகத்தியர் யார் அப்படின்னா வெள்ளைவாரன். இலக்கண தாத்தா யாருன்னா வேணுகோபாலன். சிலேடை மன்னர் யாருன்னா கீவா
ஜெகநாதர். அப்போ ஜெகநாதரை பற்றி கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, குரூப் 2ல சொல்லிட்டாங்க. இந்த இருக்கு கீவா ஜெகநாதரை பற்றி கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. அப்போ நம்ம அதை கண்டிப்பாக படிக்கணும். ஆலாபனை என்னும் நூலின் ஆசிரியர் யாரு, அப்துல் ரஹ்மான். அடுத்து, எதிர்த்த பகை இளைய போல்தே கதித்து கலை என்பதில் இடம்பெறும் பொருள் என்ன, தனிமரம் காடாதல் இல்லை அப்படின்றது. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம் அப்படின்றது என்னது, இது ஒரு பழமொழி நானூறு. அப்போ பழமொழி நானூறுல இருந்து கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, பாம்பின் கால் பாம்பரியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இதுக்கான அர்த்தம் கேட்டிருக்காங்க. தொடர்புடைய பழமொழி. அப்போ பழமொழியிலே ஒரு 3 கொஸ்டின் பக்கமா நம்மளுக்கு என்ன பண்ணிருச்சு, 2 கொஸ்டின் மேல நம்மளுக்கு வந்துருச்சு. அடுத்து, ஓமையால் விளக்கப்பெறும் நூல். ஓமைன்றது கண்டிப்பா வரும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். உடும்பு பிடி போல அப்படின்றது, உடும்பு பிடி எப்படி இருக்கும், உறுதியா இருக்கும். பசுமரத்தாணி ஆழமா பதிகிறது. மலரும் மனமும் ரெண்டுமே இணை பிரியாம இருக்கும். பகலவனை கண்ட பனி போல அப்படிங்கிறது விலகி போகும். சூரியன் வர்றப்ப பனி என்ன ஆயிரும், விலகி போயிடும். அப்ப இது ஓரளவு நம்மளால கெஸ் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின் தான். களம்பாலில் துளி நஞ்சு போல, கொஞ்சம் போல நஞ்சு விட்டால் அது என்ன ஆயிரும், தீமையை உருவாக்கும். இதுவும் ஒரு ஊமை தொடர். 2 கொஸ்டின் கேட்டாச்சு. 3வது கொஸ்டின், ஊமை தொடர்களை பொருளோடு பொறுத்துக. இடியோசை கேட்ட நாகம் போல, அது என்ன ஆயிரும், நாகம் மிரட்சி ஆயிரும், பயந்துரும். களம்பாலில் துளி நஞ்சு போல, அங்க வந்ததான் ஒரு வன்மத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல். மலைமுகம் காணா பயிர் போல அப்படிங்கிறது ஏக்கமா இருக்கக்கூடியது. கல்மேல் எழுத்து போல, எப்பயுமே நிலைச்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இதுவும் நம்மளால ஓரளவு ஈஸியா கெஸ் பண்ணி போடக்கூடிய கொஸ்டின் தான். மழை பெய்தால் நெல் விளையும், இதோட எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. அப்ப வாக்கியத்துல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். ஒரு 16 17 வாக்கியம் பக்கமா இருக்கு. அந்த வாக்கியத்தை தெளிவா படிச்சோம் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மனப்பாடம் பண்றதை விட புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எவ்வகை வாக்கியம், மழை பெய்தால் நெல் விளையும் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம். போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன, வினா கேட்டாங்க. வினா கண்டிப்பா கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அதுல எத்தனை கொஸ்டின், 2 வினா கேட்டாங்க. அப்ப போர்கள் நாட்டை பாழாக்குகின்றன, எவை நாட்டை பாழாக்குகின்றன. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்துள்ளுக. எதை கண்டு மயங்கிடும்ன்றதான் இதுக்கான ஆன்சர். அப்ப 2 கொஸ்டின் வினால இருந்து என்ன பண்ணாங்க, கேட்டாங்க. அடுத்து இலக்கண குறிப்பை வச்சு கேட்பாங்க எப்பயுமே. அது கொஞ்சம் ஈஸியா நம்மளுக்கு இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நல்லா பாருங்க. கற்றோர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் தான். ஆனா அந்த வினையாளனையும் பெயர்ல எப்படி கேட்டிருக்காங்க, கற்றோர் அப்படிங்கிறது உயர்திணையை பத்தி குறிக்கக்கூடியது. இப்போ உயர்திணை வினையாளனையும் பெயர் தான் கற்றோருக்கான ஆன்சர். வந்தேனே, வந்தாயை, வந்தானை அப்படின்னு குறிக்கக்கூடியது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இதை பாத்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் நம்மளுக்கு வரக்கூடியது. அப்ப கற்றோருங்கிறது உயர்திணை அப்படின்னா, வந்தேனை அப்படிங்கிறது அப்படின்னா நான் தான் வர்றேன், இப்ப என்னைய பத்தி சொல்றேன். தன்மை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தாயை யாரு, முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தி பேசக்கூடியது. அப்ப முன்னிலை ஒருமை வினையாளனையும் பெயர். வந்தானை நானும் இல்ல அவனும் இல்ல, இன்னொருத்தன் 3ஆவதா ஒரு ஆள் வர்றான், அவன் தான் யாரு, படற்கை. அப்ப தன்மை முன்னிலை படற்கைங்கிற இடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் ஈஸி தான், ஆனா அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதம்ன்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி கேட்டாங்க இலக்கண குறிப்புல. அடுத்து எச்சம், நம்ம எப்பவுமே வினை எச்சம் ஈஸியா கொடுத்துருவோம். ஊன்ற விஷயத்துல முடிஞ்சுன்னா அதான் எச்சம், அதான் வினை எச்சம் அப்படின்னு சொல்லி ஈஸியா நம்ம போடுவோம். ஆனா இங்க குறிப்பு வினை எச்சமா, இல்ல நிகழ்கால வினை எச்சமா, இல்ல எதிர்மறை வினை எச்சமான்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்களேன், காணாது சென்றான், காணாது அப்படின்றது எதிர்மறையை குறிக்கக்கூடியது, எதிர்மறை வினை எச்சம். இனிது அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கிறது, அப்ப குறிப்பாய் வர்றதுனால குறிப்பு வினை எச்சம். படிக்க வேண்டுகிறேன், படிக்கனா இப்பதான் நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது, அப்ப நிகழ்கால வினை எச்சம். என கூறினான்ங்கிறது வினையச்சத்தை மட்டும் குறிக்க கூறியது. அப்ப வினையச்சனா அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது மேட்டர். இங்க பல நாள் தேடி இன்றுதான் யாப்பிலக்கணம் வாங்கினேன் என்பதில் யாப்பிலக்கணம் என்பது இலக்கண குறிப்பு என்ன. இலக்கண குறிப்பிலே 3 கொஸ்டின் வந்துருச்சு நம்மளுக்கு. அப்ப யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது எதை குறிக்குது, கருவியை குறிக்குது. அப்ப கருவியாகு பெயர். அப்ப படிக்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சு ஆழமா படிக்கணும். அப்பனா நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் அந்த 3 மணி நேரத்துக்குள்ள தமிழ்ல 100 கொஸ்டினுக்கு நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். இங்க பாருங்களேன், இதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இடத்தால் வரக்கூடிய பெயர், பெயர் மொத்தம் 6 வகைப்படும். இடத்தால் வர்றது என்ன, சினையால் வர்றது என்ன, பொருளால் வர்றது என்ன, காலத்தால் வர்றது என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்கிட்டு இருக்கிறது இது என்னன்றதே நம்மளுக்கு என்ன பண்றது தெரியல. அப்பனா இது நம்ம ஆழமா படிக்கக்கூடிய ஏரியா. சொற்களை ஒழுங்குபடுத்து அப்படின்றத கொஸ்டின் கேட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம புக்ல இருக்கு. அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கம் சொல்லி 10th புக்ல இருக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க, கருதி செயல் காலமும் அளவும் பிணியளவும் கற்றான் உற்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான சென்டென்ஸ் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பில பாருங்களேன். உற்றான் அளவும் பிணியளவும் காலமும் கற்றான் கருதி செயல்.
அப்படிங்கிறத இதோட சொற்கள் ஒழுங்குபடுத்தி வர்றது இதுதான். இப்போ சொற்கள் மாறி இருக்கிறது, அதை பேஸ் பண்ணி எப்பயும் கொஸ்டின் வரும், இப்பயும் கேட்டிருக்காங்க. அடுத்து வெல் என்ற வேர்ச்சொல், வேர்ச்சொல்ல 2 கொஸ்டின் தாராளமா கேட்டாங்க. அதை வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, வென்றவன். உருகன் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஊரு. அப்ப இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஓல்டு புக்ல இருக்கு. 11th 12th சிறப்பு தமிழ்ல ஓல்டு புக்ல இருக்கு. நம்ம இதுல 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருந்தாங்க, ஆனா கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா குரூப் 4 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். இங்க பாருங்களேன், காய் எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இது என்னன்றதே தெரியல. ஆனா நம்மளுக்கு இதுல கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கா அப்படிங்கிறது துலாக்கோல் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலையும் படிக்கணும். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை 3 கொஸ்டின் கேட்டாங்க. இதுல சரியானது என்ன? மை அப்படிங்கிறது தான், மலடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. பாருங்களேன், மை அப்படிங்கிறது மலடி அப்படின்றது தான் சரியான விடை. இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி 3 கொஸ்டினுமே வந்திருக்கு, 3மே கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து தான் வந்திருக்கு. இப்போ ஒரு ஒலி வேறுபாடு தான் சரியான விடையை தேர்வு செய்ய, இதுவும் ஒலி வேறுபாடு இருந்து தான். அது நம்ம ஆல்ரெடி 2 கொஸ்டின் 3வது கொஸ்டின் ஆயிடுச்சு. இங்க பாருங்களேன், நேட்டாலஜி அப்படின்ற தமிழ் சொல் அப்படிங்கிறது என்ன? நத்தை வகையை குறிக்கக்கூடியது. ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது உணவு கலையை குறிக்கக்கூடியது. அப்ப இதுல 3 கொஸ்டின் வந்துருச்சு. முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இங்க 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் இதுல இருந்து வந்துருச்சு. சந்திப்பிழையற்ற வந்துருச்சு. வல்லினம் மிகும் மிக இடத்த படிச்சா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். பொருந்தாத இணையும் கொடுத்துட்டாங்க. அப்ப இது இது எங்க இருக்குன்னா ஓல்டு புக்ல இருக்கு. இதுக்கு இந்த லை வரும், ஊலை. பிழையான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிழையான இணை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அலத்தி அப்படிங்கிறது தான் பிழையான இணை. பிழையான இணையும் கேட்டாச்சு. நிலமடந்தை கெளிலகம் பிரித்தல் 2 கொஸ்டின் வந்துருச்சு. நிலம் குட்டல் மடந்தை குட்டை கெளி குட்டல் ஒழுகும். தொல்காப்பியர் அதாவது ஐங்குறுநூறு 8 தொகை 10 பாட்டு இல்லைன்னு பார்த்தா இருக்கு. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்கு. மருதத்திணையை முதலில் வைத்து பாடிய நூல் என்ன நூல்? ஐங்குறுநூறு. 8 தொகையில் வரக்கூடிய நூல். மாதமோ சித்திரை மணியோ பத்தரை உங்கள் கண்களை தழுவுதோ நித்திரை. இந்த அடிகளுக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. விழுப்புரத்துல ஒரு மாநாட்டுல பேசிட்டு இருக்கப்ப அந்த டைம்ல இந்த வாசகத்தை சொல்லியிருப்பாரு. எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எந்த படம்? சாகித்ய அகாதமி கண்டிப்பா கேட்கிறாங்க. அப்ப கொஸ்டின்ஸ் ஜாரம் அப்படின்றதுல இருந்தா கொஸ்டின் வந்திருக்கு. அப்ப இது பாருங்களேன், இந்த பொறுத்துக்கு மேக்சிமம் பொறுத்துக்கு வந்திருக்கு. ஆனா அது என்னன்றது நம்மளுக்கு பெருசா தெரியாத அளவுக்கு இருந்திருக்கு. இப்ப அணுக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாம்பு. இது 11th 12th ஓல்டு புக்ல இருக்கு. உண்ணி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குதிரை. ஏனம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மான். ஹரா அப்படிங்கிறது ஆண் முதலையை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் பில வரக்கூடியது. பழமொழி ஆல்ரெடி 2 பார்த்தா, இங்க 3. வாழ்கிறதும் கெடுகிறதும் வாயால தானே. பேசுபுகழ் பொய்யார் புதத்தல்வா, இது தொடையில இருந்து கேட்டாங்க. தொடை விகற்பம் நம்ம படிச்சிருப்போம். 35 வகைப்படும் தொடை விகற்பம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். தொடையில இருந்து கண்டிப்பா எப்பயுமே கொஸ்டின் வரும். அதுல இப்ப 2 கொஸ்டின் கேட்டாங்க. பேசுபுகழ் இதுல இடம்பெற்றுள்ள மோனை வகை என்னன்னு கேட்டாங்க. நாணச்சுடர் விளக்கை ஏற்றின நாரணருக்கு நாணத்தமிழ் புரிந்த நான் சொல்லி இடம்பெறும் மோனை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டாங்க. இதுல என்ன மோனை வந்திருக்கு அப்படின்றது. செறிவு எனப்படுவது கூறியது மறாமை, நிறை எனப்படுவது மறைபிறர் அறியாமை. இதுல வரக்கூடிய இயல்பு என்னன்னு கேட்டாங்க. மறாமை அறியாமைங்கிறது தான் இதுல வரக்கூடிய இயல்பு. அப்ப இதுல 3 கொஸ்டின் வந்துருச்சு. அடுத்து பாருங்க, கீழ்கண்டுள்ள பிறவினை வாக்கியம் தன்வினையா பிறவினையா செய்வினையா செயற்பாட்டு வினையா அப்படின்றதுலயும் இங்க பாருங்க கொஸ்டின் வந்துருச்சு. பிறவினை வாக்கியம் எது அப்படின்றது கேட்டீங்க. இவள் காண்பித்தாள், இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்றது. அவள் கற்பித்தாள் அப்படின்றதுதான் பிறவினையில் வர்றது. இங்க பாருங்க, அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கைக்குள்ள எவ்வகை வாக்கியம் வரும்? தன்வினையா செய்வினையா அப்படின்றது. கிளிப்பழத்தை கொத்தி தின்றது, இது செய்தி வாக்கியமா செயல் வாக்கியமா அப்படின்றது. செய்தி வாக்கியம்ன்றது ஒரு 60% நம்ம எடுத்துக்கலாம். பார்ப்போம் ஆன்சருக்கு எப்படி வர்றாங்கன்னு. அப்ப எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க. பெயர்ல பாருங்க, பெயர்ல 2 பொறுத்துக்கு வந்துருச்சு. வகுப்பு கலைஞ்சது, வகுப்பு எதை மீன் பண்ணுது? இடத்தை மீன் பண்ணுது, இடவாக பெயர். கொழுந்து நட்டார் சினை, பொழுது சாய்ந்தது காலம், கார் பெய்தது பண்பு. காருங்கிறது என்னது? அப்ப இது எதுல இருக்குன்னா 12th புக்ல இருக்கு. ஆகு பெயர்ல 12th புக்ல நம்ம 16 வகையும் படிச்சிருப்பாங்க. 20 வகை தெளிவா கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் தமிழ்ல பாருங்க. இது ஃபுல்லாமே ஆகு பெயர் தான். பண்புல வர்றது, தொழில வர்றது,
திணையில வர்றது, காலத்துல வர்றது, இடத்துல வர்றது, பொருள்ல வர்றது. இங்க பாருங்க, இதுல கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. கார் பெய்தது என்ன ஆகு பெயர்? பண்பாகு பெயர் கொடுத்தாச்சு. இதே தெளிவா கீழேயும் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆகு பேர் 20 வகைப்படம் கொடுத்துருக்காங்க. ஆகு பேர்ல 3 கொஸ்டின் வந்திருக்கு, 4 கொஸ்டின் வந்திருக்கு. 4மே 12th புக்கை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம 12th புக்கை படிச்சு தான் ஆகணும். அதுல காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. வேற்றுமை உருவ வச்சு கொஸ்டின்ஸ் வந்துச்சு. தன்மை முன்னிலை எப்படி மாத்துவீங்க அப்படின்னு. அருகோணம் எவ்வகை பெயர்? வட்ட வடிவ பண்பு பெயர். அகர வரிசையில 2 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கேட்டாச்சு. வேர்ச்சொல்ல பாருங்க, வேர்ச்சொல்ல இங்க 2 கொஸ்டின்ஸ் வந்துச்சு, அங்க 2 கொஸ்டின், இங்க 2 கொஸ்டின், 4 கொஸ்டின் ஆயிடுச்சு வேர்ச்சொல். இங்க பாருங்க, விட்டாக பெயர் விடாதாக பெயர், இது புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். இங்க பாருங்க கேட்டிருக்காங்க. நீட்டல் அளவி சொல்லாகு பெயர். காரிய என் பிளப்பு கெட்டது காரியவாகு பெயர். இருமடி ஆகு பெயர்னா புலி காய்ந்தது. அடையெடுத்து ஆகு பெயர்னா வெற்றிலை நட்டான். இந்த இருக்கு பாருங்க, விட்ட ஆகு பெயர் என்ன? சென்னை வளர்கிறது. விடாத ஆகு பெயர் என்ன? இனிப்பு தின்றான். அப்ப ஆகு பெயரை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 12th இருக்கு இந்த கொஸ்டின் ஆகு பெயர். அப்ப ஆகு பெயர் நம்ம சிலபஸ்ல இருக்குன்னா அது எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் படிச்சுதான் அவனுக்கு கம்பல்சரி. படிச்சாதான் நம்மளால 95 எடுக்க முடியும், மறந்துடாதீங்க. இப்போ விட்டாக பெயர் விடாத ஆகு பெயர் என்ன? புலி நட்டான், இதுவும் ஆகு பெயர். 4 கொஸ்டின் ஆகு பெயர்ல வந்துருச்சு. 4மே 12th தான் வந்திருக்கு. ஓரெழுத்து ஒரு மொழி வந்துச்சு. எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அப்ப சிலபஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு, இதுவும் வந்திருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா மாட்ரேட்டா இருக்கு. அப்ப எதுவுமே இந்த கொஸ்டினை நம்ம டைரக்டா போய் படிக்காம போய் அப்ளை பண்றப்ப நம்மளால பதட்டத்துல பாதி கொஸ்டின் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தவறா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்றத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய, அதாவது நியூ புக், ஓல்டு புக், சிறப்பு தமிழ், ஓல்டு சிறப்பு தமிழ், இதுல சிலபஸ்ல எந்தெந்த ஏரியாலாம் கவர் ஆகுதோ அதை தெளிவா அழுத்தமா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் சிலபஸை வச்சு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது தெரியாம போயிடாதீங்க. அப்படி நல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம படிக்கிறதுல 20%ல இருந்து 30% மேல எக்ஸ்ட்ராவா படிக்கணும். அப்படி படிச்சாதான் நம்மளால வரக்கூடிய குரூப் 4ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும், அதிகமான ஸ்கோர் பண்ணி தமிழ்ல கிளியர் பண்ண முடியும். இலக்கணம் ஈஸி அப்படின்றது இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸி. கொஸ்டின் ஈஸியோ கஷ்டமோ அப்படிங்கிறது யார் கையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு. அதாவது எல்லாம் படிச்சுட்டு போய் உட்காந்தோம்னா கொஸ்டின் ஈஸி, படிக்காம போய் உட்காந்தோம்னா கொஸ்டின் என்னது, கஷ்டம். அப்ப நம்ம அகாடமி எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமில என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்குல இலக்கணம், அந்த புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடியது, ஸோ அதே மாதிரி எங்கெல்லாம் செயல் எந்த பகுதியெல்லாம் கவர் ஆகுதோ அதை எல்லாமே தெளிவா முடிச்சு கொடுக்க போறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல், அதாவது கவர்மெண்ட் மெட்டீரியல்ல வரக்கூடியதை அதையும் ஆழமா ஷார்ட்கட்டோட தெளிவா சொல்லித்தர போறோம். ஸோ இதுக்கான குரூப் 4க்கான அட்மிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே நாங்க என்ன பண்றோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் எல்லாமே கொடுக்குறோம், ஜாயின் பண்ணுங்க. நமது மாணவர்கள் நாளைய வெற்றியாளர்கள். அதாவது ஒரு எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறம் உட்காந்து ஃபீல் பண்றதுல எந்த ஒரு பயனுமே இல்லை. அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்ற வார்த்தைகள் தான் வரும். எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது இப்படிதான் வரப்போகுது, இதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம் என்ன பண்ணணும்னா ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 11th புக்ல இதுல இருந்து கொஸ்டின்ஸ் என்ன வந்திருக்கு, அதிகமா வந்திருக்கு. 12th புக்லயும் அதிகமான கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஆகுபேர்ல இருந்து வந்திருக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம படிக்க போறதில்ல. அப்ப நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இலக்கணத்துல ஆகுபெயர், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அணி, யாப்பு. அப்போ ஒரு 6 டாபிக் தான் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி 11th அதே மாதிரி சிறப்பு தமிழ்ல அது மாதிரி எங்கெங்கெல்லாம் இலக்கணம் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம டாப் டு பாட்டம் என்ன பண்ணிடுவோம், ஈஸியா அடிச்சிருவோம். ஈஸியா என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணலாம். எதை பத்தி யோசிக்காதீங்க. நம்மகிட்ட இருக்க 5 மாசத்தை தெளிவா யூஸ் பண்ணுங்க. தெளிவா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்ல கண்டிப்பான முறைக்கு
100க்கு 95 மார்க் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம கண்டிப்பா ஸ்கோர் பண்ண வைக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வர்றதுக்கு முன்னாடியே தெளிவான முடிவு எடுத்துக்கோங்க. தெளிவான விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 கண்டிப்பா கிளியர் பண்ணணும் அப்படின்னா தமிழ்ல கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஸோ 20ல இருந்து 30% மார்க் எல்லாரோட நம்ம அதிகமா எடுக்கணும்னா எல்லாரோட அதிகமா நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். ஸோ தெளிவா படிங்க, விடாம படிங்க, கண்டினியூஸா படிங்க. கண்டினியூட்டி வந்து ஒரு சக்சஸை வந்து கண்டிப்பா தீர்மானிக்கும். கண்டினியூவா படிங்க, வெற்றி நமக்கு தான். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.